கைஸ் அளந்து செஞ்சால் ஜப்பர் பாய் பிரியாணி, அளக்காமல் செஞ்சால் ஹரிப்ரியா ஸ்டைல் பிரியாணி. பிரியாணி சட்டியில் ஆயிலை ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு லைட்டாக உப்பை சேர்த்து நல்லா வதங்கிறதுக்காக இந்த மாதிரி வதங்கணும். கொஞ்சம் புதினாவும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், அப்புறம் தக்காளி, கடைசியாக கொஞ்சம் தயிர். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஒரு பக்கம் மாதிரி ரெடி ஆகட்டும், இந்த பக்கம் உல வைக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கனை ஆட் பண்ணிடலாம். பச்சை சிக்கன் தான். கொஞ்சம் நேரம் சிக்கனும் வேகட்டும். அரிசி ஒட்டாமல் வரதுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்க்குறோம். சிக்கன் ஒரு 50% வந்திருக்கணும், அரிசி ஒரு 80% வந்திருக்கணும். அந்த டைமில் அந்த கன்சிஸ்டன்சியில் அரிசியை தூக்கி அந்த சிக்கனில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் புதினாவை போட்டு திருப்பி கொஞ்சம் அரிசியை ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்ச மசாலாவை போட்டு அதுக்கு மேலே திருப்பி அரிசியை போட்டு அப்புறம் எடுத்து வச்ச அந்த வடிகட்டின தண்ணியை கொஞ்சம் அப்படி ஊற்றி மசாலா போட்டு மூடி வச்சா 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்மள ஸ்லோவாக வச்சுருக்கேன். இப்படி வரும் பிரியாணி. வேறு லெவல் செமையாந்துச்சு. என்ன இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் பிரியாணியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.